குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். NCERT syllabus 9th standard chapter 7 trianglesல exercise 7.1ல 7th sum என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டயகிராமை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் நான் எழுதியிருக்கிறேன். ஏபின்றது லைன் செக்மெண்ட் ஆகவும் பின்றது அதோடைய மிட் பாயிண்ட் ஆகும். இந்த ரெண்டு ஆங்கிள் சமம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து ரெண்டு ப்ரூஃப் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லைங்களா, அதுல நம்ம எந்த ஆங்கிள் எடுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்டா கொடுத்திருக்கிற ஆங்கிளை தான் யூஸ் பண்ண போறோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்ற மிட் பாயிண்ட் இதுல வரதுனால இந்த ஆங்கிள் வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அதை அப்படியே எடுத்து எழுதுவோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா EPA is equal to ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா DPB. இதை நம்ம எதுவும் எக்ஸ்ட்ராவாக எழுதலை, கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுறோம். இப்போ இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் EPAவோட இன்னொரு ஆங்கிளை நம்ம சேர்க்க போகிறோம். அது என்ன ஆங்கிள்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்கே தனியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆங்கிள். ஸோ தட் இஸ் DPE. ஸோ இப்போது EPA என்ன வருது, EPA இந்த சைடு வந்துருச்சுங்களா. ஸோ இதோட நான் எதை சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய ஆங்கிளை சேர்க்க போகிறேன். ஸோ அப்படி சேர்த்திங்கன்னா என்ன வரும், ஸோ ஆங்கிள் DPE. ஸோ பியில் ஆங்கிள் இருக்குது, ஸோ DPE இதை எடுத்து எழுதுறேன்னா ஸோ இங்கே என்ன ஆங்கிள் சேர்க்குறனோ அதே ஆங்கிள் தான் இந்த இடத்துலையும் சேர்க்கணும். ஸோ இங்கே ஆல்ரெடி என்ன ஆங்கிள் இருக்குதோ அதை ஃபஸ்ட் எடுத்து எழுதுங்க. DPB ப்ளஸ் நம்ம என்ன ஆங்கிள் இங்கே சேர்த்தோமோ அதே தான் இங்கேயும் சேர்க்கணும். ஸோ DPE. ஓகேங்களா? இப்போது இதை நல்லா பாருங்கள். EPA தட் இஸ் EPAனா இந்த இது வருதுங்களா, அதே மாதிரி DPEன்னா இது வருதுங்களா. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருச்சு, மொத்தமாக பீன்ற ஆங்கிள் கிடச்சிருச்சு. அப்போ மொத்தமாக பீன்ற ஆங்கிள்னா அதை ஒரு ட்ரையாங்கிள் அல்லது அந்த ஆங்கிள் என்ன ஃப்ரேம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா DPA அப்படின்ற ஆங்கிளை ஃப்ரேம் பண்ணுது. ஸோ மொத்தமாக ஆங்கிள் எடுத்து எழுதணும்னா ஸோ ஆங்கிள் DPA is equal to அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் DPB எங்கே இருக்குது, ஸோ DPB. ஸோ இந்த இடமா அதே மாதிரி DPEனா மேலே வருதுங்களா. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கவர் ஆகிற மாதிரி வருது. ஸோ அப்போ இந்த சைடில் கவர் ஆகும்போது இந்த மொத்த ஆங்கிள் வரா மாதிரி ஆயிடுதுங்களா. ஸோ அப்போது EPB. ஸோ அப்போது EPB. ஸோ நான் இதை என்னென்னு வச்சுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப சிம்பிள். இந்த கொடுத்துருக்கிற ஆங்கிள் மிட் பாயிண்ட் பேஸ் பண்ணி இருக்கிறத தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் எந்த ஆங்கிள் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே தனியாக வருது பார்த்தீங்களா, அந்த செட் ஆஃப் ஆங்கிளை இங்கேயும் அங்கேயும் ஆட் பண்ணுறோம். இதை இன்னும் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னா ஆங்கிள் P இருக்குது பார்த்தீங்களா, அது சென்டரில் போட்டுருங்க. டயக்ராமேட்டிக் ப்ரெசன்டேஷனோட சொல்லி கொடுத்தாச்சு. அது போக ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் P சென்டரில் எடுத்து போட்டுருங்க. இப்போ இந்த ரெண்டுத்தில் என்ன இது காமனாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் ஆங்கிளை தவிர P தவிர வேறு என்ன காமனாக வருது, E காமனாக வருது இல்லைங்களா. ஸோ அப்போ அதை விட்டுருங்க. அப்போ அதை விட்டுட்டிங்கன்னா என்ன இருக்குது மீதி பேலன்ஸு A அண்ட் D. அந்த A அண்ட் Dயை நீங்கள் எப்படி வேணாலும் முன்ன பின்னன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் Pன்ற ஆங்கிள் சென்டரில் வரணும், கன்ஃபார்மாக போட்டுடணும். இங்கே Dன்றது காமனாக இருக்குதுங்களா, அதை விட்டுருங்க. அதை விட்டது போக மீதி என்ன இருக்குது, B இருக்குது, E இருக்குது. ஸோ அந்த B அண்ட் E நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம். திஸ் இஸ் நாட் த மெத்தட், பட் ஆனால் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக செக் பண்ணுறதுக்காக நீங்கள் இதை சும்மா வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறோம். ஸோ இன் ட்ரையாங்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா DAP அண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் EBP. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள். இப்போ இது இன்னும் சிம்பிளாக சொல்லித்தரேன் பாருங்கள். இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஆங்கிளாக ட்ரையாங்கிளாக கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா. இப்போ இந்த ட்ரையாங்கிளை நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே ஆங்கிளாக மாற்றி எடுத்து எழுத போகிறேன். தட் இஸ் ஆங்கிள் இதை அப்படியே மாற்றாமல் எடுத்து எழுதுறேங்க. ஸோ DAP is equal to ஆங்கிள் EBP. அப்படியே ரஃபாக ஏனோ தானோன்னு படிக்காதீங்க. ஸோ இதை அப்படியே எடுத்து மாற்றி எழுதிக்கிறது ஓகே. ட்ரையாங்கிளாக இருக்கிறத ஆங்கிளாக மாற்றிக்கிறீங்க. ஆனால் எப்படி வருதுன்றத பாருங்கள். இப்போ இந்த டயக்ராமை எடுத்துக்கோங்க. DAP ரைட்டுங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல ஏன்ற ஆங்கிள் இருக்குதுங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா EBP. இந்த ரெண்டு ஆங்கிளும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல்னு சொல்லிட்டு கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஓகேங்களா? இது நம்மளாம் எதுவும் சொல்லலை, கொஸ்டின்லேருந்து எடுத்து எழுதணும். ஸோ இது கிவன். அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்ன்ற ஒரு கான்செப்ட் வருதுங்களா. ஸோ அப்போது AP is equal to PB. ஸோ அப்போ இதுக்கு ரீசன் என்னது, Pன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட். எதோடைய மிட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ABயோடைய மிட் பாயிண்ட். ஸோ அப்போது கண்டிப்பாக மிட் பாயிண்ட்னா என்ன அர்த்தம், இந்த அளவும் சமமாக தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கணும் இல்லைங்களா, அதை அப்படியே ரீரைட் பண்ணிடுங்க. ஸோ DPA is equal to ஆங்கிள் EPB. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசிங் 1. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி. ஸோ DPAனா என்ன அர்த்தம்னு பாருங்கள். ஸோ DPA அதாவது இந்த மொத்த ஆங்கிள், அதே மாதிரி EPB இந்த மொத்த ஆங்கிள். ஸோ Pயில் இருக்கக்கூடிய அந்த காமன் ஆங்கிள் மாதிரி வந்துருச்சு. ஸோ அப்போது இது ஆங்கிள், இது சைடு, இது ஆங்கிள். ஸோ ஆங்கிள் சைடு ஆங்கிள் கிரைட்டீரியன் படி அல்லது கான்குரன்ஸ் படி என்ன சொல்லலாம்,
Therefore, triangle DAP is congruent to triangle என்னது EBP. என்ன ரீசன்? ஆங்கிள் சைடு ஆங்கிள் கான்க்ருவன்ஸ் படி. ஸோ கண்டிப்பாக அடுத்தது அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏடியும் பிஇயும் ஈக்குவலானு கேட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் ஈக்குவல்னும் போது அதோடைய கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் தி கான்க்ருவன்ஸ் ட்ரையாங்கிள் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி முடிச்சிடலாம். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.